அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோமவார விரதம். சோமவார விரதம் அப்படின்னா திங்கட்கிழமை நாளில் நாம் வழிபடக்கூடிய ஒரு விரதங்க. அதாவது 21 தலைமுறைக்கும் நமக்கு நற்கதி பெறக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிவபெருமானுடைய விரதம். அதாவது சிவபெருமானை வழிபடுறதுக்கு திங்கட்கிழமை நாள் ரொம்ப முக்கியமானது, நல்ல நாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த நாளை தான் நாம் சோமவாரம் அப்படின்னு சொல்கிறோம். 16 சோமவாரங்கள் நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட விரதத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவாங்களாம். பிடிக்காத தம்பதிகள் அந்யோன்யமாக மாறுவாங்க. மனதுக்கு பிடித்தவர்களை மணந்து கொள்ளவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளுவாங்க. அப்படி என்ன இப்படி ஒரு சிவபெருமானுடைய விரதத்தில் மிகவும் ஒரு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு தனி சிறப்பான ஒரு விரதம் தான். இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உற்சாகம் டிவி நேயர்களே, உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி. அதாவது உங்களுடைய ஜாதகத்திற்கான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன், எல்லோரும் நல்லா இருக்காங்க, ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடந்துகிட்டே இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். அப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கான நிறைய நல்ல பலன்கள் சொல்லப்படுகிறது. அங்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதலின் பேரில் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். சரி, நாம் இப்போது சோமவார விரதத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். 16 வாரங்கள் இந்த விரதத்தை நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. அதாவது நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவிக்கிட்ட எந்த ஒற்றுமையுமே இருக்காது, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்தால் மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்படி வழிபடுறவங்க கூட இந்த சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை நாட்களில் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 16 வாரங்கள் கடைப்பிடித்தால் நல்ல பலன். சோமவாரம் அப்படிங்கிறது திங்கட்கிழமையை தான் குறிக்குது. 16 திங்கட்கிழமைகள் சிவ பார்வதியை நினைத்து விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு மன கஷ்டம் நம்மக்கிட்ட இருந்தாலும் அது சுலபமாக நீங்கி போயிடும். சோமவார விரதத்தை மேற்கொள்பவங்க எப்போது வேண்டுமானாலும் எந்த திங்கட்கிழமையிலும் நாம் இந்த விரதத்தை தொடங்கலாம். திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் நீராடி மாலை வர உபவாசம் இருந்து சிவ பார்வதி பூஜைகளை மேற்கொள்ளலாம். ரொம்பவே எளிமையான விரத முறை தான் இது. ஆனால் பலனை பார்த்தா அதிசயிக்கும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நல்ல ஒரு பெரிதான பலனை பெறுவதற்கான வழிபாட்டு முறையாக இருக்கும். ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை இந்த விரதம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சோமவாரம் அன்னைக்கு சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்த படத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்து லிங்காஷ்டகம் படிக்கலாம், அல்லது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு உரிய மந்திரங்களை ஜபிக்கலாம். முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் நீர் ஆகாரத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். பழச்சாறுகள், பால், பழம் போன்றவற்றை உட்கொண்டு விரதம் மேற்கொள்ளலாம். வில்வ இலைகள் கிடைக்காதவங்க தோஷம் போக்கக்கூடிய செவ்வரளை மலர்கள், சங்கு பூக்கள் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூக்களை சிவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். இது உகந்த மலர்களாகவும் பயன்படுத்தப்படுது. நெய்வேத்தியமாக பழங்கள் நம்மளால் முடிந்த அளவிற்கு பாயசம், சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தையும் படைக்கலாம். அன்றைய நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வரலாம். மாலை வர சிவ ஸ்லோகம் மனதுக்குள்ளே உச்சரித்து வரலாம். பிறகு மாலையில் விளக்கேற்றி தீப தூப ஆராதனைகள் காண்பித்து விரதத்தை முடித்துக்கலாம். இதுபோல் தொடர்ந்து 16 திங்கட்கிழமைகள் நாம் விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா சிவ பார்வதியை வணங்கினா நிச்சயமாக நமக்கு அனைத்துமே நடக்கும். விரதத்தை நம்ம முடிப்பதுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த சோமவார விரத முறையை நாம் இப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்களும் இது போன்ற விரத முறைகளை கடைபிடித்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே நன்மையாகவே நடக்கும்.
இந்த நாட்களில் சிவனுடைய ஆலயங்களில் சங்காபிஷேகம் நடக்குங்க. சந்திரசேகர் பவனி விழா விமர்சையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த நாட்களில் சோமவார விரத நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை மாத சோமவாரத்தில் இந்த மாதிரி சங்காபிஷேக விஷயங்கள் நடக்கும். அது 108 அல்லது 1008 சங்குகளில் நீர் நிரப்பி யாகசாலைகள் வைத்து வேள்வி செய்து நீரால சிவபெருமானுக்கு திருமுழுக்காட்டு செய்கிற காட்சி சிலிர்க்க வைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதத்தை இருக்கிறதுக்கு தொடங்கிறதுக்கான ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை சோமவார தினங்களில் இந்த வைபவத்தை தரிசிப்பதுடன் சிவனுடைய ஆலயங்களில் அருளக்கூடிய ஸ்ரீ சந்திரசேகர மூர்த்திக்கு வெண்மை நிற மலர்கள் சூட்டி வெண்பட்டாடை அணிவித்து வழிபட்டா ஆயுள் பலம் பெருகும், விருத்தி அடையும், மன அமைதி கிடைக்கும், வம்சம் தலை தூங்கும் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை சோமவார நாளில் சங்காபிஷேக தரிசனம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. கடன் தொல்லையில் இருந்து நாம் மீள்வதற்கான ஒரு சிறப்பான வழிபாடாக இது அமையும். அதுபோல் சோமவார விரதத்தை இருக்கக்கூடிய விதங்கள் எப்படி அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். குறிப்பிட்டு இந்த சோமவார நாட்களில் காலையில் பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கலாம். இறைவனுடைய 1000 திருநாமங்களை கூறி வில்வத்தால அர்ச்சித்தா அனைத்து பாவங்களும் அகலும். மனப்பேறு, மகப்பேறு, வாக்கு, கல்வி, செல்வம் யாவுமே கிடைக்கும். நோய் நீக்கம் நடக்கும். அகால மரண பயமின்மை என எல்லா நற்பலன்களையும் கார்த்திகை சோமவார விரதத்தில் நமக்கு கிடைக்கும். இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க இந்த நாள் முழுவதுமே உபவாசம் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி இருக்க முடியாதவங்க ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமோ அல்லது 12 ஆண்டுகளோ கூட கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இயலாதவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையிலையாவது இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ஆண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். அதாவது ஒரு சில விரதங்களில் பெண்கள் மட்டும்தான் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் இந்த விரதத்தை ஆண்கள், பெண்கள் அப்படின்னு யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். பெண்கள் திருமணமாகாதவர்கள் நல்ல கணவன் வேண்டியும், திருமணமானவர்கள் கணவன் நோயில்லாமல் நீண்ட காலம் வாழவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். கணவன் மனைவி இருவருக்குமாக இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தால் வாழ்நாளில் அனைத்து வளங்களும் கிடைக்கும். விரதம் இருக்கிறவங்க மாலை வேளையில் சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான மனமுருகி வழிபாடு செய்யலாம். திருமணமான பெண்கள் வீட்டிலோ அல்லது சிவனுடைய ஆலயத்திற்கோ சென்று முழு நெல்லிக்கனியில் சிறிய துளையிட்டு அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நாள் முழுவதுமே ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை இடைவிடாது மனதுக்குள்ளே உச்சரித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஆகவே நாமும் கார்த்திகை மாத சோமவார விரதத்தை கடைபிடித்து சிவசக்தியினுடைய அருளை பெறுவதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. நீங்கள் இவ்வளவு நாள் சோமவார விரதத்தை பற்றி எனக்கு தெரியாது, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சோமவார விரதத்தை பற்றி இவ்வளவு விஷயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணது மட்டும் இல்லாம கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிட்டுருங்க. ஒரு முறை சாபத்தால் தேய்ந்து கொண்டே சென்ற சந்திரன் தன்னுடைய சாபத்தில் இருந்து மீள சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்தாராம். இதையடுத்து தன்னுடைய சடைமுடி மீது சந்திரனை சூடிக்கொண்ட சிவன் அவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாராம். சந்திரனுடைய சாபம் நீங்க அவருடைய மனைவி ரோகிணியும் இந்த விரதத்தை மேற்கொண்டாளாம். இந்த சோமவார விரதத்தை மேற்கொண்டவங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் கிடைக்கிறதோடு கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு நாம பார்த்தோம். அதற்கான புராணங்கள் வழியாக விஷயங்கள் இந்த கதைகளாக சொல்லப்படுது. ஒரு முறை சிவனும் பார்வதியும் சொக்காண்டான் ஆடினாங்களாம். அதில் பார்வதியே வெற்றி பெற்றாங்களாம். ஆனால் சிவபெருமான் தானே வெற்றி பெற்றதாக சொன்னாராம். இதனால் கோபமடைந்த பார்வதி அந்த வழியாக சென்ற முனிவர் ஒருவரை அழைத்து நியாயம் கேட்டாராம். இதற்கு அந்த முனிவர் ஆட்டத்தை பார்க்காம தீர்ப்பு கூற முடியாது என்று சொன்னாராம். பார்வதியும் சிவனும் மீண்டும் விளையாடினாங்களாம். அப்போது பார்வதியே வெற்றி பெறுகிறாங்க. ஆனால் முனிவரும் கூடவே சிவபெருமானை வெற்றி பெற்றார் என்று சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது ஆத்திரம் கொண்ட பார்வதி தேவி துர்க்கையாக மாறி முனிவருக்கு சாபம் கொடுக்கிறாங்க. இதனால் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட முனிவர் அவதிப்படுறாரு. இதனால் அவர் தற்கொலை செய்து கொள்ள துணிகிறாரு. அப்போது ஒரு பெண் முனிவரை தடுத்து இந்த சோமவார விரதத்தை பற்றி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த சோமவார விரதத்தை மேற்கொண்டு அவருக்கு சாப விமோச்சனம் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் ஒரு விரத முறையாக இந்த சோமவார விரதம் பார்க்கப்படுதுங்க.
ஏன்னா நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சோமவார விரதத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.